ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த விழாக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் சிலேப்பி மீன் எடுத்துருக்கோங்க. இந்த சிலேப்பி மீன் ஒரு 3 சிலேப்பி மீனுங்க. 3 சிலேப்பி மீனுமே கட் பண்ணால் எத்தனை பீசஸ் வந்துச்சுன்னா, ஒரு 30 பீசஸ் வந்திருக்கு. அந்த 30 பீசஸுமே நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, குழம்புக்கு தனியாக தலையும் வாலையும் குழம்புக்கு எடுத்துக்கிட்டு, இந்த நடுத்துண்டு எல்லாமே வறுக்கிறதுக்கு எடுத்துருக்கேங்க. இந்த மீன் குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா முள் கிடையாதுங்க. சைடு முள் அது மாதிரி சதையெல்லாம் எந்த முள்ளுமே இருக்காது. இதே நீங்கள் கெண்டை மீன் அந்த மாதிரி மீன்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா முள் இருக்கும், சாப்பிட முடியாது. ஆனால் சிலேப்பி மீனை பொறுத்தவரையும் நடுமுள் மட்டும்தாங்க, ஈஸியாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த மீனை அம்மா கட் பண்ணி கல்லில் தீச்சி அந்த பலாலாம் எடுத்து வச்சுட்டாங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுருக்காங்கங்க. ஸோ இந்த மீன் ஏன் சில பேர் லைக் பண்ண மாட்றாங்க அப்படின்னா, மப்படிக்குங்கிறதுக்காக அந்த வாய்க்காலாத்து ஸ்மெல் அடிக்குங்கிறதுக்காக சாப்பிட மாட்டாங்க. அது என்னென்னா, நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 ஹவருங்க கொஞ்சோண்டு ஒரு தயிர் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுருங்களேன். ஒரு 1/2 ஹவர் அப்படியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டு சமைச்சிங்க அப்படின்னா ஒரு துளி மப்பு இருக்காதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மசாலா போட்டு எந்த மாதிரி ஃப்ரை பண்ணாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் அது மாதிரி தான் ட்ரை பண்ணி சாப்பிட்டோம். இப்போ நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்காதவங்களுக்கு பிடிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.